Hello friends, welcome to Indian Avastop Learning. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் trigonometry. So நான் trigonometry பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி புக்ல இருந்து நியூ சமச்சீர் கல்வி புக்ல இருந்து தான் trigonometry சாப்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். So இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் இப்போ எடுக்கல. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நீங்க போட்டோ எடுத்து அதில் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷனை கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.1. ஸோ எக்ஸசைஸ் 6.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்முலாஸை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே புரியும் அண்ட் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக நம்ம ட்ரிக்னோமெட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் பாருங்கள். காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா. ஓகே, ஸோ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். டான் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், சைன் தீட்டா காஸ் தீட்டா டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர்னா என்ன? கீழே இருக்க நம்பர், ஒரு ஃப்ராக்ஷனில் கீழே இருக்க நம்பர் தான் டினாமினேட்டர். அண்ட் இந்த ரெண்டுமே ஒரு டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே ஆட் பண்ண முடியாது. எப்போ ஆட் பண்ணலான்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது மட்டும்தான். அதனால நம்ம டினாமினேட்டரை இப்போது ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும்னா காஸ் தீட்டான்னு வரும். சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ், ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்? இங்கே சைன் தீட்டாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. கீழே பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு டினாமினேட்டர் சேம் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஒரே ஃப்ராக்ஷனாக எடுத்திருக்கேன். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா divided by sin theta into cos theta. So cos theta into cos theta என்னது? cos square theta. அதே மாதிரி sin theta into sin theta என்னன்னா sin square theta. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனை டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் மல்டிப்ளிகேஷனை பாயிண்ட் வச்சு தான் டினோட் பண்ணணும். ஸோ கீழே டினாமினேட்டர் என்ன? sin theta into cos theta. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன நமக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ 1 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 sin தீட்டா இன்ட்டு 1 cos தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 1 sin தீட்டா இதோட வேல்யூ என்ன? கொசிகன் தீட்டா. அதே மாதிரி 1 cos தீட்டா என்னது? சீக்கன் தீட்டா. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுடைய RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா tan power 4 theta plus tan square theta equal to secant square theta minus secant power 2 theta. So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸ் என்னது? tan power 4 theta plus tan square theta. ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்கொயரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பவர் 4ன்னு இருக்குது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த tan power 4 வந்து tan power 2 theta tan power 2 theta into tan power 2 thetaன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை. இப்போது 2 power 4 இருக்குது அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாமா? ஸோ அதை என்ன எழுதலாம்? 2 square into 2 squareன்னு எழுதலாமா? அதே தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன். tan square theta into tan square theta. ஓகே, ப்ளஸ் tan square theta. ஸோ tan square theta உடைய ஃபார்முலா என்னது? ஸோ 1 plus tan square theta equal to secant square theta. இதுதான் நம்ம செகண்ட் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ இப்போ tan square theta நம்ம எப்படி எழுதலாம்? secant square theta minus 1ன்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ tan square theta equal to secant square theta minus 1 into secant square theta minus 1 plus secant square theta minus 1. ஸோ இந்த secant square theta minus 1 நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா secant square theta, ஸோ இந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதுதான் சீக்கன் பவர் 4 தீட்டா. அதுக்கடுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு -1, அப்போ மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்த டேர்ம் -1 எடுத்துக்கோங்க,
ஸோ -1 into secant square theta equal to minus secant square theta. அதுக்கடுத்து -1 into -1 equal to +1. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. secant square theta -1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேர்ம்லாம் இதில் நம்ம கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ப்ளஸ் secant square theta இங்கே இருக்குது, மைனஸ் secant square theta இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா secant power 4 theta மைனஸ் secant square theta இது மட்டும்தான் நமக்கு மீதி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது செகண்ட் ப்ராப்ளம். செகண்டில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் லைக் சேம் தான். ஸோ 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to tan square theta நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் எடுத்து ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சரை சின்ன டேர்மில் வந்து அரைவ் பண்ண கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ 1 minus tan square theta by cot square theta equal to 1. ஸோ இதுதானே நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அதுதான் நான் LHS-ஆக இங்கே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 minus tan square theta by cot square theta minus 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த cot square theta-வை நான் என்ன எழுதியிருக்கேன்னா 1 by tan square theta-ன்னு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம cot theta-வை எப்படி எழுதலாம்? 1 by tan theta-ன்னு எழுதலாமா? அப்போ cot square theta என்ன எழுதலாம்? 1 by tan square theta-ன்னு எழுதலாம். ஸோ அதே தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன். cot square theta equal to 1 by tan square theta அப்படின்னு எழுதியிருக்கேன். -1 equal to 1 minus tan square theta divided by, ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம். ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 1 by tan square theta -1 இருக்கிறத, ஸோ tan square theta இங்கே வந்து டினாமினேட்டரில் -1 இருக்குது. ஸோ நான் வந்து டினாமினேட்டரை tan square theta-வா மாற்றணும். ஸோ அப்படி மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரோட tan square theta-வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 1 minus tan square theta divided by tan square theta-ன்னு நம்மளோட டினாமினேட்டர் மாறிடும். ஸோ இந்த டினாமினேட்டரை இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு வரும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை டினாமினேட்டர் டு த டினாமினேட்டர், டினாமினேட்டர் டு த டினாமினேட்டர், அதாவது இது ஒரு ஃபுல் டினாமினேட்டர், இதுக்கு டினாமினேட்டராக இருக்கிறது நியூமரேட்டரில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 1 minus tan square theta divided by 1 minus tan square theta into tan square theta அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ டிவிஷனில் இருந்ததுன்னா மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ டினாமினேட்டர் டு த டினாமினேட்டர். ஓகே, ஸோ இது வந்து tan square theta. ஓகே, ஸோ 1 by tan square theta 1 by tan square theta கேன்சல் ஆயிரும். நமக்கு வர ஆன்சர் அப்போ tan square theta அண்ட் இதுதான் RHS and hence proved. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். cos theta plus 1 cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ LHS என்னது? cos theta by 1 plus sin theta. ஸோ இதுதான் நான் இப்போது எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 plus sin thetaன்னு இருக்குது. இது sin thetaங்கிறதே ஒரு சிம்பிள் நம்பர். ஸோ சிம்பிளாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 plus sin thetaன்னு இருக்கா. ஸோ அதை என்ன பண்ணணும்னா 1 minus sin theta, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்கணும். 1 minus sin theta அப்படின்னு ஆக்கிக்கிட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அப்போது நான் வந்து 1 minus sin thetaவால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அதனால் cos theta இன்டூ 1 minus sin thetaன்னு இருக்கும். ஸோ அப்போ cos thetaவோட 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos thetaவோட minus sin theta மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus cos theta sin theta டிவைடட் பை 1 plus sin theta 1 minus sin theta. இது என்ன ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b இன்டூ a minus b அந்த ஃபார்மில் இருக்கா. அப்போ ஏங்கிறது என்னங்க? 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் b-ங்கிறது என்னது? sin theta. ஸோ sin ஸ்கொயர் theta. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b இன்டூ a minus b இந்த ஃபார்மில் இருக்குது. அதனால இதை 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் cos theta மைனஸ்
cos theta into sin theta divided by cos square theta. So இது ஏன் cos square theta ன்னு வந்திருக்கு? First identity என்ன நமக்கு? cos square theta plus sin square theta equal to 1. So 1 squareங்கிறது நம்ம 1 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 minus sin square theta என்னது? cos square theta. So அதனால நான் இதை cos square theta ன்னு எழுதியிருக்கேன். Next one, cos theta by cos square theta minus cos theta into sin theta divided by cos square theta. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டினாமினேட்டரை இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இந்த cos theta கேன்சல் ஆகிடும். அதனால் 1 by cos theta மட்டும் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு cos theta இங்கே ஒரு cos theta கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால இது sin theta by cos theta அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் cos square theta எப்படி எழுதலாம்னா cos theta into cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? அடுத்தது 1 by cos theta உடைய வேல்யூ என்ன? secant theta. sin theta by cos theta உடைய வேல்யூ என்ன? tan theta. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடைச்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் RHS and hence proved. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் ப்ராப்ளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.